என் மனைவி உயிர் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கூடவே நம்ம இருக்கணும் அப்படின்றதால தான் முழுக்க முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அவளோட நம்ம இருக்கணும். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. உயிர் போடணுன்னு நாங்கள் ஜொல் போட்டிருந்தோம். அன்றைக்கி அந்த ஜொல்லை அவுத்து வீட்டில் எடுக்க சொல்ல அவங்களுடைய முடி வந்து அதில் வந்துருக்கு. முடியை வந்து நம்ம கீழே போடக்கூடாதுன்னுட்டு பாக்ஸ் பண்ணி அதை வச்சு இந்த கண் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எந்த திசையில் போனாலும் உங்களை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். செயின் வந்து லாஸ்ட்டு அவங்க பர்த்டேக்கு நாங்கள் கொடுத்த கிஃப்ட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இது ஒன்று தான். இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ வாங்கி கொடுத்துருக்கோம். ஏதோ வந்து காட்டன் புடவை இருக்க பாருங்க, அதுதான் நான் கீழே ஒரு துண்டு மாதிரி போட்டிருப்போம், மேலே போத்தி தான் அவங்க யூஸில் அப்படி பண்ணு. இப்போவும் அப்படியே தான், அதே தான் அங்கே அவங்க யூஸாக வச்சுருந்தா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தட்டி கொடுத்தா இப்போ அவங்களுக்கு தட்டி கொடுக்குற மாதிரி. இது வரைக்கும் நான் வந்து ஊதுவத்தி ஏற்றலை, கற்பூரம் ஏற்றலை, பூஜை ரூம்லேயே வைக்கல. ஈம காரியமே என் பொண்ணு தான் பண்ண சொன்னேன். வந்து லைட்டை போட்டுட்டு கீழே இறங்கி அவங்களுக்கு அந்த ஒரு முழு தண்ணி கீழே குடிச்சிட்டு நானும் ஒரு முழு தண்ணி குடிச்சிட்டு தான் அடுத்தது சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு எடுத்து அந்த அங்கே தான் வைப்போம். அப்படியே அப்படி படுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே இங்கே படுத்துட்டு இருப்பேன். வீட்டில் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் சார். எங்கள் பொண்ணுக்கிட்டே வந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா அளவு கடந்து இருந்துட்டோம். அந்த விஷயத்தில் அவங்க அவளுக்கு வரக்கூடாது. என்னுடைய மனைவி தவறுன இந்த 1 வருஷத்தில் அவங்கள இங்கே உணர்ந்துருக்கீங்களா? இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. கனவுல வந்தாங்களா? இன்னும் கனவு காண்ற அளவு நான் தூங்கலை, அவ்வளோதான். இன்டர்வியூவில் அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பேசின ஆடியோலாம் கையில் இருக்குல்ல, அந்த மாதிரி நினப்புக்காக அந்த வீட்டில் உயிரோட்டமாக ஆமாம் பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ எப்போவுமே ஏசி போட்டுருப்பீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அது பழக்கமாக ஆயிடுச்சு. அது சாதாரணமாக வீட்டில் வந்து நம்ம வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, உயிரோட அவங்க வந்து கது திறக்கிற மாதிரி. இப்போ உங்களை பார்க்கக்கூடிய சொந்தக்காரங்க, உங்களுடைய நலம் விரும்பிகள், உறவினர்கள் எல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வாங்க, வெளியே வாங்கலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? எங்கள் அம்மா அப்பா கூட வந்து வாழ்ந்தாங்க, இறந்துட்டாங்க. என்னவோ இந்த விஷயத்த மட்டும் என்னால் வந்து அது அந்த இடத்துக்கு போக முடியும். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூர் கிராமத்தில் ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்காக நினைவிடம் ஒன்று அமைச்சிருக்காரு. ஆனால் எல்லா நினைவிடங்களை விட சற்று வித்தியாசமாக இந்த நினைவிடத்தையே ஒரு வீடாக அமைத்து அந்த வீட்டிலேயே குடியிருக்கிறார். அவருடைய இந்த பெருமுயற்சியும் இந்த மரியாதையும் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வாங்க அந்த வீடு என்ன மாதிரியான வழிகளை எல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் சார். சார், இப்போது உங்களுடைய வீடு இந்த செல்வி துளசிவனம் எப்படி அமைஞ்சதுங்கிறத போய் பார்க்கலாமா? இப்போது உங்களுடைய இந்த வீடு உங்களுடைய மனைவியுடைய நினைவிடமாகவே நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த வீட்டை எப்படி வடிவமைச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. துறையூர் கிராமத்தில் பழனீஸ்வரன் பேர், என் மனைவி பேர் செல்வி. உயிர் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்தது. சமாதியில் நம்ம ஏன் வீடாக பண்ணிடணும், அவங்க ஆசையை அங்கே பண்ண முடியல, நம்ம சொந்த இடத்துல பண்ணிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் எனக்கு வந்துடுச்சு. நான் உள்ளே வந்த உடனே நான் வந்துட்டேன்னு உயிரோடு இருக்க சொல்லி எனக்கு தண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். நான் டேன்னு கூப்பிடுவேன். இப்போ அதுக்கு பதில் நான் வந்து வந்த உடனே அப்படின்னு ஒரு அடி அடிச்சுட்டு நான் வெளியே போக சொல்லுவோம். போயிட்டு வரேன்னு நிஷானின்னு கூப்பிடுவேன். என் பொண்ணு பாயின்னு பான்னு குழந்தைவேன். அவள் கல்யாணம் பண்ணி போய் கூட நான் நிஷானின்னு கூப்பிட்டேன்னா பாய்ப்பான்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த 2 வருஷம். இதையே நான் அந்த ஓசையே நான் அதை சொல்ல ஏற்றுட்டு நான் வெளியில் போய்டுவேன். எல்லாமே அவங்களுக்காக தான் வந்து இந்த கதவுல கூட அவங்கள தான் நான் பண்ணியிருக்கேன். பெண்ணுருவம் நான் அவங்களா பாவிக்கிறேன். இப்போ அதாவது அவங்க கதவு திறந்து பார்க்குற மாதிரியும் இந்த வாசக்கால் இருக்கிற வாசக்கால் டைல்ஸு, கட்டிங் டைல்ஸு, கை மாயில் தோறணும். அவங்க வந்து கதவு திறக்கிற மாதிரி. இப்போ திறக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்மளே தான் திறந்து வரணும். இருந்தாலும் அவங்க திறக்கணும், அதுக்கு தான் இங்கே லேடி வரும். ஜென்ரலான ஒரு லேடி தான், ஆனால் அவங்களாம் நம்ம பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதனால தான் இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த வாசக்கால் இங்கே டிசைன்லாம் வரும் சார். இந்த இடத்துல நான் இந்த வாசக்காலில் டிசைன் இல்லாதாலும் இந்த இதுக்கும் டிசைன் இல்லாதே தான் பண்ணேன். இந்த எப்படி இந்த ப்ளைனாக வாசக்கால் இருக்கோ அதே ப்ளைன் வாசக்கால் தான் இங்கே கொடுத்து இப்போ அவங்க இப்போ சாதாரணமாக வீட்டில் வந்து நம்ம வீட்டில் லேடிஸ் திறப்பாங்க இல்லையா, உயிரோட சொல்லும், அதே மாதிரி இப்போ அவங்க திறக்கிற மாதிரி திறந்து வந்து நான் உள்ளே வர மாதிரி வந்தவுடனே வந்து லைட்டை போட்டுட்டு கீழே இறங்கி அவங்களுக்கு அந்த ஒரு முழு தண்ணி கீழே குடிச்சிட்டு நானும் ஒரு முழு தண்ணி குடிச்சிட்டு தான் அடுத்தது வேலைகளை பார்க்குறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம்.
சார், இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியை இங்கே அடக்கம் பண்ண பிறகு உங்களுடைய இந்த வீடு ப்ராசஸ் எல்லாம், அந்த லோன் விஷயம் எல்லாம் சொன்னீங்க. அதற்கு பிறகு தான் எனக்கு இந்த ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முதல்ல இதை உங்கள் சக ஊழியர்களை வச்சு தான் இந்த மொத்த கட்டுமான பணியும் கட்டியிருப்பீங்க. அவங்கக்கிட்ட முதல்ல சொல்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அதான் சார், நான் என் டீமில் ஸ்ரீதர் தான் என்னுடைய பெரிய மேஸ்திரி. எல்லா ஆளினால் அவர் எல்லாத்துக்கும் பார்த்துப்பார். அவர்கிட்ட இவங்க உயிரை சொல்லி பேசியிருக்காங்க. எங்கள் வீட்டிலே உட்கார வச்சு, பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பெரிய வீட்டில் நம்ம இருக்க வேணாம், காஞ்சிபுரம் வீட்டில் பெரிய ஹால் வச்சு அங்கே பண்ணணும், வந்தால் போனால் எல்லோரும் தங்கணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட அதே விஷயத்தை தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த வீட்டை முடிச்சுட்டு என் மேஸ்திரி இங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டார். அக்கா எந்த நேரத்தில் வாய் வச்சது மாதிரி சொன்னாங்களோ தெரியல, பெரிய ஹால் வரணும் ஸ்ரீதர், ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று வரணும், சின்ன அண்ணனுக்கு ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கணும், கிச்சன் இருக்கணும், பாத்ரூம் லெட்டின் உள்ளே இருக்கணும், காமனில் ஒன்று இருக்கணும்னு சொன்னாங்க. அக்கா எப்படி எதை வச்சு அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. இந்த வீடை அவங்க பார்க்கலை கண்டு கனவால் பார்த்துருக்கேன். தினந்தோறும் நீங்கள் இங்கே வந்து என்னென்ன செய்வீங்க சார்? டெய்லி பூ மாற்றிடுவோம் சார், டெய்லி பூ மாற்றிட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் நான் வந்து ஊதுவத்தி ஏற்றலை, கற்பூரம் ஏற்றலை, பூஜை ரூம்லேயே வைக்கல, அந்த வீட்லேயும் பூஜை ரூமில் வைக்கல. எனக்கு அது மனசு இடம் கொடுக்கல. அந்த மட்டும் நான் இப்போது சாங்கியத்துக்காக கற்பூரம் ஏற்றுறாங்க, ஆனால் நான் ஏற்றுறதில்ல. அவங்க தங்கச்சி, அம்மா, என் பொண்ணு, ஈமக்காரியமே என் பொண்ணு தான் பண்ண சொன்னேன், நான் பண்ணலை. கடைசியில் மண்ணள்ளி போட சொல்லியிருப்பாங்க. அதுவும் என் பொண்ணு தான் செஞ்சு. அதான் சொன்னேன்னா, நான் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன், அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முகத்தை இது பண்ணணும்னு சொல்ல நான் அவர் ரோஜா இருக்கும் எடுத்து அந்த முகத்தை வச்சுட்டு அப்படியே ஏறி அந்த பக்கம் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு மேலே பூவெலாம் போட்டதுக்கப்புறம் தான் இங்கேயே மறுபடியும் என்னால் வர முடிஞ்சுது. அந்த நிமிஷம் எனக்கு வந்து ஒரு மரத்து போன மாதிரி ஆகிட்டேன் நான். அந்த சிலை இதுவும் அதுதான் சார். இப்போ அவர் வந்து அவங்கள வந்து ஒரு சிலையாக பார்க்கணும், இருக்கணும், நம்ம கூட வரணும். அந்த ஏன்னா நான் ஆன்மீகம் நிறைய இருந்ததால் நம்ம எங்கேயாவது போனோம்னா அவங்கள கூப்பிட்டு போகணும் வரணுன்றதுக்காக அது பாலாம்பிகை தோட்டத்தில் பாலாம்பிகை ஒரு சின்ன மாற்றங்கள் பண்ணி அவங்க கையில் அந்த கேஷ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அதில். ஒரு தெய்வமாக. ஆமாம் ஆமாம். இதை வந்து நான் இதை வச்சுட்டோன்னு விஸ்வகர்மா அவங்கள வச்சு இங்கே ஆத்மாவை ஒன்றுபடுத்தி எப்படி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களோ அது மாதிரி நைட்டு பூஜை ஆரம்பித்து காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 8 திக்குக்கு பூசணிகள்லாம் உடைச்சி சுற்றி புண்ணியாவச்சனன்னு ஒன்று சொன்னாங்க, அதை பண்ணோம். விஸ்வகர்மா அவங்கள வச்சு யாகம் வளர்த்தி அந்த ஆத்மாவை ஒருநிலைப்படுத்தி அங்கே தண்ணி கொட்டி இது ஒரு கோயிலாக பாவிக்கணும், அந்த இடம் புனிதமாக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. எப்போது அந்த உயிர் போய் 15 நாள் காரியம் முடிச்சுட்டு மறுநாள் பண்ணோம் சிலையாக்கிட்டு. அதுக்கு துணிங்கெலாம் வாங்கி வச்சுருக்கேன், ட்ரெஸ்லாம் அதெல்லாம் அப்படியே ஒன்று மாற்றி. இப்போ இங்கே தான் நீங்கள் வந்து தூங்குறதா சொன்னீங்க. நான் இங்கேயே படுத்துப்பேன் சார், மத்தியானத்தில் இப்படியே படுத்துப்பேன், இப்படி உட்காந்துட்டு இருப்பேன். என்னால் என் உடம்பு கொஞ்சம் இப்போது சாப்பாடு எனக்கு சரியான ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு இல்லைன்றதுல எனக்கு கால் வலி கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிச்சது. என்னால் சப்பாங்கள் போட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியல. அப்படியே கால் நீட்டிகிட்டே தான் பூவில் அலங்காரம் பண்ணுவேன். அப்படியே அப்படி படுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே இங்கேயே படுத்துட்டு இருப்பேன். என் பொண்ணு வந்தாலும் இங்கே தான் படுத்துப்பேன் கொஞ்சம் நேரம். அப்படியே அது எங்கள் 2 பேருமே அந்த முதல்லேருந்தே பழகிட்டோம். நாங்கள் அது இந்த இடத்துல வந்து படுத்துக்கிறதுன்னு பழகிட்டோம். இப்போ சாப்பிட்டோம்னா இங்கே தான் இருப்போம். இப்போ சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு எடுத்து அந்த அங்கே தான் வைப்போம். அவங்க மேலே வச்சுட்டு அப்படியே படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்படி கூட வீட்டில் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் சார் இருக்கும். எனக்கு ரிப்ளை இல்லை, அவ்வளோதான். அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை வரல, அதை நானாக பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதோ இல்லை அவங்க நினைவிடங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்கிறதோ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஆச்சரியமாக இருக்கே சார், இங்கேயே நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, இங்கேயே தூங்குறீங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு சிலர்களுக்கு பயம்ன்றது வந்து அது அவங்க நினப்பு தான் சார் பயத்தை கொடுக்கும். பயன்றதுலாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. நமக்கு உயிருக்கு பேசுகிறோம், அவங்க உயிரில் உள்ளே இருக்காங்க, அவ்வளோதான். உங்களுடைய மனைவி வந்து தவறுன இந்த 1 வருஷத்தில் அவங்கள இங்கே உணர்ந்துருக்கீங்களா? இங்கே ப்ரெசன்ஸ், அவங்களோட ப்ரெசன்ஸை உணர்ந்துருக்கீங்க? இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க, கனவுல வந்தாங்களா அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் எங்கள் ரிலேஷனில் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் கனவு காண்ற அளவுக்கு நான் தூங்கலை, அவ்வளோதான். ரொம்ப வலியான பதில் சார். ஏன்னா இப்போது இந்த அளவு அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்க, ஏன் வரலன்னு ஒரு கொஸ்டின் அடுத்தது வரும். ஆனால் எனக்கு அது இன்னும் அந்த அளவுக்கு கரெக்டாக நானே பார்க்குறேன். படுக்கலாம்னு தோன்றதே 12:30 மணிக்கு தான் போய் படுக்கிறேன், 3:30 மணிக்கு பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணிக்கு எழுந்துக்கிறேன். அந்த இடப்பட்ட நேரத்தில் வித்தியாசமாக அதுலேயே வந்து கொஞ்சம் தூக்கன்றதுக்கு கொஞ்சம் டக்குன்னு எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஓசை கட்டாமல் டக்குன்னு ஒரு சென்சிட்டிவாகவே இருக்குது உடம்பு. அந்த செகண்ட் அந்த மாதிரி ஒரு நினப்பு வந்துச்சுன்னா அப்படியே முடிஞ்சு போச்சு. தூங்காமல் தான் பல இரவுகள் அது நிறைய போயிட்டுருக்கு, அப்படி தான் போயிட்டுருக்கு.
நீங்கள் தான் கிட்டே ஒரு பெட்டு சார் சின்னதாக ஒரு நீங்கள் இங்கே தான் ஆமாம் சார் தங்குறது. ஆமாம் நான் 5 அடி அகலம் ஒரு 7 அடி நீட்டு. இந்த ஏர் பியூரிஃபையர் என் ஃப்ரெண்டு வந்து சைனா போயிட்டு வர சொல்ல அவர் வந்து அவர் வீட்டுக்கு இதை வாங்கிட்டு வந்தார். அப்போது வந்து இதை வாங்கி கொடுத்தேன். கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. அதாவது தான் இங்கே வந்துச்சு. அவங்க உயிர் போகிறது வர. ஆமாம், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அதை சனிக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டல் போனோம். நைட்டு வந்தாலும் அந்த ரெகுலர் இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் தான் ரெகுலராக இருந்தாங்க. சனி ஞாயிறு திங்கக்கிழமை ஆப்ரேஷன், செவ்வாய்க்கிழமை ஆள் இல்லை. அப்போ அவங்க அது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன் ஏர் பியூரிஃபையர். அடுத்தது நான் இந்த பக்கம் உட்காந்துட்டு இப்போ சொன்னேங்களா, வீட்டில் அவங்களுடைய சாரீஸ்லாம் அங்கே கொஞ்சம் அவங்களுடைய சாரீஸ்லாம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இன்னும் அந்த மீதி சாரீலாம் வீட்டில் இருக்குது. இந்த சாரீ வந்து எப்போவுமே நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே வச்சுருப்பீங்களா? அந்த காட்டன் புடவை இருக்க பாருங்க, அதுதான் நான் கீழே ஒரு துண்டு மாதிரி போட்டுருவோம், மேலே போற்றி தான் அவங்க இருக்க அப்படி பண்ணேன். இப்போவும் அப்படியே தான், அதே தான் அங்கே அவங்க இருக்க வச்சுருந்தா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இது ஒரு ஆறுதலாக இருக்குது சார், பார்க்க சொல்ல எடுத்து கையில் ஒரு சொல்ல ஆறுதலாக இருக்குது. அடுத்தது இப்போ கொடுக்குறவங்களுக்கு வரவங்களுக்கு அந்த காரில் போக சொல்ல யாருக்காவது எல்லா சார்லாம் கொடுப்பாங்க, அது உள்ள வச்சுட்ருக்கோம். அது வந்தால் போனால் அவர் எடுத்து யாராவது வந்தால் கொடுக்குறோம். ஆமாம், அந்த ரோட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, எடுத்து அவங்களே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த சேலையுடைய முக்கியத்துவம் இதுதான் அவங்க உருவமே, அவ்வளோதான். இப்போ தட்டி கொடுத்தா இப்போ அவங்கள தட்டி கொடுக்குற மாதிரி அவ்வளோதான். அதுதான், அவ்வளோதான், வேறு ஒன்று. அது தலையணையில் கூட அவங்களோட முகம். ஆமாம் சார், இந்த கார்லேயே ஒன்று வச்சுருக்கேன், இந்த இங்கேயே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அவங்க அந்த பியூரிஃபையரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு காஞ்சிபுரம் வீட்டிலேருந்து எடுத்தாந்து இங்கேயே வச்சுட்டேன். இது இதெல்லாம் வந்து இப்போ இந்த பக்கம் ஒன்று வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்கேன். இந்த பகுதியில் வந்து அவங்களோட நானும் நல்லா இருக்க சொல்ல ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, கல்யாணம், காது குத்தல், அந்த மாதிரி ரிலேஷன் ஃபேமிலி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இந்த பக்கம் வைக்கலான்ட்டு. இந்த வீடு முழுக்க அவங்களுடைய அதுலேயும் வைக்கணுன்ற. ஆமாம், இந்த பகுதியில் அந்த பகுதியில் அவங்க கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் கலந்த ஃபோட்டோஸ்லாம் வைக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் எந்தெந்த நேரத்தில் எடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? இதை இப்போ நான் சொன்னது இல்லை, ஒரு கல்யாணம், நான் என் காலம் மறிச்சேன், அவனை கல்யாணம் பண்ணி போனேன். அவங்க கல்யாணத்துக்கோசம் மாலை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அடுத்தது இது தங்கச்சி பையன், என் பொண்ணு நிச்சயதார்த்த ஃபோட்டோ. அடுத்து நாங்கள் கோயிலில் ஏகாம்பரம் கோயில் ஈஸ்வரில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி என்ன வெட்டிங் டே அன்றைக்கி எங்களுக்கு அபிஷேகம், வருஷம் அபிஷேகம் 30 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் என்னங்க? இப்போ இது வந்து அவங்க கடைசியாக லாஸ்ட்டாக அன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது வந்து அவங்க நெத்திக்கு வைக்கிற கண் மை, பொட்டு, அவங்க சோப்பு டப்பா, சோப்பு, ஃபேஸ் க்ரீமு. அடுத்தது இந்த கிளாஸ் வந்து ரீடிங், ஏதாவது புக்கு படிக்க சொல்ல ரீடிங் பண்ணுவாங்க. இந்த ஃபோன்லாம் அவங்க யூஸ் பண்ண ஃபோனு தான் இந்த ஃபோனெல்லாம். இது ஒன்றும் இல்லை சார், இது வந்து அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் ஜொல் போட்டுருந்தோம். அன்றைக்கி உயிர் போடணுன்னு நாங்கள் ஊரில் வச்சு போட்டுருந்தோம். இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த ஜொல்லை அவுத்து மாப்பிள்ளைகிட்ட கொடுத்தாங்க. அதை அப்படியே துணியில் சுற்றி எடுத்து வந்து கொடுத்தாங்க. வீட்டில் எடுக்க சொல்ல அவங்களுடைய முடி வந்து அதில் வந்துருக்கு, அந்த நகையோடு அந்த முடி, அந்த அவங்க சொல்ல கழட்ட முடியாத பிரச்சனை, அந்த முடி வந்திருக்கு. அதனால் அந்த முடியை வந்து நம்ம கீழே போடக்கூடாதுன்னுட்டு ஒரு சின்னதாக பாக்ஸ் பண்ணி அதை உள்ள வச்சுருக்கோம். 50 வருஷம் ஆனாலும் இப்போ அந்த ஜெனட்டிக் பவர்னு சொல்கிற ஜீன் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதில் அந்த உயிர் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த இடத்துல அவங்க உயிரோடு இருப்பாங்கன்ற ஒரு இதை வச்சுட்ருக்கோம். கொடைக்கானல்லாம் போனால் அப்போ யூஸ் பண்ணுற கிளாஸு, வண்டியெலாம் போனால் யூஸ் பண்ணுற கிளாஸு. அது அவங்க வாட்சுங்களா? அது அவங்களுடைய வாட்சு. இந்த மாதிரி அது என்ன அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா ஒன்று. இது வந்து அன்றைக்கி தான் சார் கடைசியாக அங்கே ஆப்ரேஷன் போடுறதுக்கு முன்னே சாப்பிட்ட இந்த இதான். இதை பாதி சாப்பிட்டு நானும் அன்றைக்கி பாதி சாப்பிட்டேன். அதில் சாப்பிட்டுட்டு உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. இதுதான் லாஸ்ட்டு கையில் இருந்தது. உங்கள் கையால் கொடுத்து? ஆமாம், இது என் கையால் கொடுத்தது லாஸ்ட். இது பழமும் உரிச்சு கொடுத்தேன் அன்றைக்கி கரெக்டாக. அதை உரிச்சு கொடுத்துட்டு அது அப்படியே பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன் அந்த டைமில். அது அப்புறமா தான் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் அதையும் அப்படியே அது அப்புறமா ஒரு 2-3 நாள் பொறுத்து அந்த பேக்கெட்லேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் எடுத்து வெளியில் வச்சாது. எப்படி சார் அவங்க யூஸ் பண்ண ஃபோன் முதல்ல இருந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து எல்லாமே அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க? இது ஒரு அது அப்பத்துலேருந்து அப்படியே அவங்களே, அதாவது எப்படின்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் ஒன்று வாங்க அது அவங்களுக்கு புதுசாக வாங்கினது கிடையாது. இப்போ இது ரெண்டுமே இப்போ லைவில் தான் இருக்குது. இந்த 2 ஃபோனுமே சார்ஜ் போட்டால் லைவில் தான் இருக்குது. நம்ம கடைசியாக யூஸ் ஆமாம், கடைசியாக யூஸ் பண்ணது இந்த 2 ஃபோனு தான். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சமையல் ரூம் வச்சுருக்கேன் சார். சின்னதாக சமையல் ரூமு ப்ரொவிஷன் பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். சும்மா சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன். சமைக்கிற மாதிரி இல்லை, சும்மா ஒரு செட்டப்பு. அவங்க இருக்கிற வீட்டில் ஒரு சமையல் பொருள் இருக்கணும்னுட்டு இந்த பக்கம் ஏரியாவில் இந்த இப்போ இந்த கிளாஸ் செட்டு, இந்த செட்டெல்லாம் அவங்க சூஸ் பண்ணது தான் சார் எல்லாமே.
அங்கே ரிசார்ட்டுக்கோசம் பண்ண விஷயத்த இந்த இடத்துல அப்படியே பாத்ரூம் செட்டிங், பாத்ரூம் லெட்டின் அட்டாச் பாத்ரூமோட. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், இந்த சுவிட்சஸ் எல்லாமே அவங்க சூஸ் பண்ணாங்க. ஆமாம் சார். இந்த குழா, அந்த யூரோப்பியன் லெட்டின்னு, இந்த ஹேண்ட்செட்டு, அந்த ஷவரு, இதெல்லாம் வந்து அவங்க பிப்ரவரி மாதமே எங்கள் இன்ஜினியர்கிட்ட செலக்ட் பண்ணி சொன்ன விஷயங்கள். இப்போ இந்த டிவியில் எப்பவும் ஓடிட்டே இருக்குது சார். நான் வந்ததுலேருந்தே பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த டிவியில் உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே ஓடி. அப்படியே நாங்கள் வந்து அந்த பென்ட்ரைவில் அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதை பார்க்குறது. அந்த ஏற்கனவே பேசின ஆடியோலாம் கையில் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ப்ளூடூத் வழியாக அதில் போட்டுட்டு நம்ம பாட்டு கம்முன்னு படுத்துட்டு இருந்தாலும், ஏதாவது வேலை தோட்டத்தில் வேலை செஞ்சுருந்தாலும் அந்த ஸ்பீச் உள்ளே போயிட்டே இருக்கிறதுல உள்ளே யார்ட்டோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நினப்புக்காக அந்த வீட்டில் உயிரோட்டமாக. ஆமாம், அது பேசுகிற மாதிரி இருக்கிறதால அதை அப்படியே அதை போட்டுட்டு. இன்னும் நிறைய இருக்குது, பழைய இதெல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து மறுபடியும் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலான் இருக்கு. மெமரிஸ் வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், நாளைக்கு அதை வந்து நம்ம ஒரு நல்ல நினைவாக அதை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நம்ம நினச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு வலி மிகுந்ததாக மாறும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா சார்? அது நினைக்கவே இல்லை. இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த இடம் இப்போ இந்த நின்று பார்க்குறோன்னா, இதை நம்ம ஹீல் டாப் ஹோட்டலாக நிற்கிறோம். இப்போ இந்த வந்து லேக்கில் இருக்க காந்தி சிலை, இந்த அடுத்த பிப்ரவரி 5 அங்கே படுத்து தூக்குறோம், மார்ச் 5 இங்கே உயிர் படுது. அப்படிலாம் நினைக்க சொல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்குற மாதிரியே இல்லை. இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்க சொல்ல, இப்போ அப்போ என்ன அமகலம் பண்ணது, என்ன சொன்னது, டமாஷ் பண்ணது, கிண்டல் அடிச்சது, இந்த கண்ணாடி தான், அந்த கண்ணாடி தான் போட்டிருக்காங்க, அந்த கண்ணாடி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கணும்னு எப்படி சார் தோணுச்சு? ஆக்சுவலாக ரொம்ப தத்ரூபமாக அவங்களே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லையா? அதுதான் சார். நான் நிறைய ஸ்டுடியோக்கு ட்ரை பண்ணேன் சார். என்னால் வந்து அதான் வந்து எப்படின்னா, அங்கங்கே கொடுத்த நிறைய ஃபோட்டோஸை நான் வெளியில் இல்லை. இந்த ஒரு வருஷத்தில் இந்த வீடு பண்ணிகிட்டே இருந்தாலும் என் மைண்டு வந்து அந்த ஃபோட்டோ அவங்கள உருவமாக கொண்டு வரணுன்னுட்டு சென்னை கொல்லத்தூரில் வந்து அந்த மெழுகுலேயே ஒரு சிலை செய்கிறது. அந்த சிலை வந்தால் இன்னும் நம்ம எதாவது இன்னும் கஷ்டமாக இருக்க போகிறோன்றதால அவங்க எனக்கு ஒத்துழைக்காத இருக்கிறான்னா நான் தெரியல. அப்படி தான் இந்த சிலையும் சரி, இந்த ஃபோட்டோவும் சரி, இந்த ஃபோட்டோவும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்து. இந்த மல்லிகைப்பூ முதல் கொண்டு ரொம்ப அவங்க தத்ரூபமாக அவங்க இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்கீங்க. அது எப்படிங்க அந்த எண்ணெய் ஓட்டம்லாம் வந்தது? இல்லை, நான் ஃபோட்டோவாக தான் நான் பாவிச்சு கொடுத்தேன். அது அவங்க எண்ணம் எப்படி இருந்தது, என் கூட இருக்கணுன்ற மாதிரியே அவங்க உருவமாகவே வந்தாச்சு இந்த ஃபோட்டோ வடிவில். அதாவது இப்போ இந்த கண் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எந்த திசையில் போனாலும் உங்களை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அடுத்தது இந்த செயின் வந்து லாஸ்ட்டாக அவங்க பர்த்டேக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்த பொருள் இது ஒன்று தான். இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ வாங்கி கொடுத்துருப்போம். ஏதோ வந்து அப்படியே வாங்கிட்டு வரும், சாமி கும்பிடுவோம், போட்டுப்போம், நல்ல துணி கட்டிப்பாங்க, நல்ல பொருள் போட்டுப்பாங்க, நகைகளை எது வந்தாலுமே அப்படி தான் போயிட்டுருக்கேன். அது என்னவோ அது லாஸ்ட்டு போன ஜூன் மாதம் 23க்கு கொடுக்குறேன், 24 ஜூனுக்கு இல்லை. இது ஜிஆர்டியில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் மறைச்சி வச்சுருந்து பொண்ணுலாம் வந்து கேக்கு வெட்ட சொல்ல எடுத்து கொடுக்குறேன். அந்த ஸ்பீச்சை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதெல்லாம் பசங்க மாதிரி மறைச்சி வச்சு காட்டுறேன் அப்படின்னு கூட அவங்க வாயில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் அது என்ன தெரியல, அது என்ன அறியாமல் நான் செஞ்சேன்னான்றது. இப்போதான் வருஷத்தில் நீங்கள் கிஃப்டாக கொடுத்தது இந்த ஒரு செயின் தான். ஆமாங்க, கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். நீங்கள் 2 பேரும் நிற்கிற உண்மையிலேயே அவங்க அங்கே இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தது இதுதான். லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு இது ஒன்று தான். ஐயா, எல்லாருடைய வீட்லையுமே வந்து காலஞ்சென்றவங்களுடைய ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதில் வாசகங்கள் இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் வந்து அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், செல்வி அம்மாவுடைய ஒரு நிறைய ஞாபகார்த்த விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்க. வார்த்தைகளே இல்லாத வடிவம் நீ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த எழுத்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி ஃபண்டாக மாறுவோம்னால அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அவங்க கொடுத்தது. இந்த ஃப்ரேமும் நம்மள இந்த வசனங்களும் நான் எழுதலை. இந்த இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார். அன்றைக்கி அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார், கவரில் கட்டி கொடுத்தாரு. அவர் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் அவருடைய மனநிலைமை சார், அந்த வீட்டுடைய மனநிலைமை. சரி, நான் வந்து இப்போது இங்கே வந்தால் லேடிஸ் வந்தால் போனால் குங்குமம் கொடுப்போம் இல்லையா, நம்ம வீட்டு வழக்கம். அதனால் இங்கே ஒரு அந்த ஃபோட்டோ நேரம் அவங்க கொடுக்குற மாதிரி இதை கொடுத்துட்டு, சரி இந்த வசனம் நல்லா இருக்குன்றதால பாடணும். இந்த வீட்டுடைய முதல் நாள் இந்த பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணீங்க இல்லையா, அப்போ வந்த சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வந்து செல்வி அக்கா இருந்தது, செல்வி ஆண்டி இருந்ததுக்கு கரெக்டான இது ஒரு சிலரும் சொன்னாங்க. இந்த ஒரு மரியாதைங்கிற அது ஒரு சிலரும் சொன்னாங்க. ஆண்டி எப்படி அந்த இருக்கிற இடத்துல கலகலப்பாக வச்சுக்கணும்னு சொல்கிற விஷயத்த இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி அது சொல்ல அது கொஞ்சம் நம்மளுக்கு நிறைவாக இருந்தது. ஸோ எப்போவுமே ஏசி போட்டிருப்பீங்க? நாங்கள் இருக்க சொல்ல கண்டிப்பாக போட்டுருவோம் சார். அது ஏன்னா அது அவங்களுக்கு அது பழக்கமாக ஆயிடுச்சு. அது வீட்லேயே ஒரு ஃபேன் மாதிரி அது கரண்ட் பில்லு இதெல்லாம் கட்டிட்டு இல்லைன்னு அது அப்படியே தான் போயிடுச்சு. இப்போ
போயிடுச்சு. இப்போ இருந்தாலும் இப்போ அதெல்லாம் இங்கே அவங்களுக்கு அதை போட்டு கொடுத்துரும். இங்கே வில்லேஜில் இருந்தாலும் கொஞ்சம் நைட்டில் வோல்டேஜ்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆகல நின்றுச்சுன்னா அது ஃபேன் போட்டு அந்த ஃபேன் மேனேஜ் பண்ணிடுது. மனைவிக்கு வந்து ஒரு நினைவிடம் அமைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வீடு அமைக்கணும் அப்படிங்கிற அந்த செல்வி துளசி வனம்ங்கிற அந்த பேர் இருக்கு இல்லைங்க, அது அந்த அந்த எண்ண ஓட்டம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? வீடு பண்ணிட்டு சொல்ல நிறைய பேர்கள் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவங்க செஞ்ச செயல்களில் வச்சுலாம் பேர்லாம் வைக்கலான்னு பார்த்தோம். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் நிறைய பேருக்கு மிகையாக தெரியும். அது என்னன்னு புரியாது அவங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து என்னை வாழ வைத்த தெய்வம்னு சொன்னால் ஒரு மிகையாக அதாவது எனக்கு தெய்வமாக தெரியல, மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சில பேர்கள் மாறி 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 நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக வந்து பிருந்தாவனம் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தேன் நான். சரி, அந்த பிருந்தாவனத்துக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வார்த்தைகள் கிடைக்குமான்னு நான் தமிழ் டிக்ஷனரிலாம் கொஞ்சம் தேட சொல்ல பிருந்தானா துளசின்னு ஒன்று இருந்தது. அப்போ வனம்னா காடு. இப்போ நான் ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே இருக்கேன். இங்கே காடு மாதிரி மரங்கள் இருக்கிற இடம் காடு. அதனால் நான் அது ரெண்டுத்தையும் சேர்த்து துளசி காடு, அதை வந்து செல்லி துளசி வனம் அப்படின்னு தமிழாக்கமாக மாற்றிட்டேன். நீங்கள் வந்து உங்களுடைய உருவம் மாற்றம் அடைஞ்சிருக்கு இந்த ஒரு வருஷத்தில். உடம்பு குறைஞ்சிச்சு. நான் நல்லா குண்டாக இருந்தேன், அது குறைஞ்சிச்சு. உங்களை பார்க்கக்கூடிய சொந்தக்காரங்க, உங்களுடைய நலம் விரும்பிகள், உறவினர்கள் எல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வாங்க, வெளியே வாங்கலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? கடைசியாக சொல்கிற வார்த்தை இதுதான், ஷேவிங் பண்ணு, பழைய மாதிரி வா, அதெல்லாம் வந்து எதுவும் இல்லை, மனசில் வச்சுக்காத, நாங்களாம் இருக்கோம். இந்த போன 5லேருந்து நான் முடி வெட்டணும், ஷேவிங் பண்ணணும்னு தோணலை. போக முடியல, வேலை இல்லை. அது எண்ணங்கள் அந்த இடத்துக்கு நமக்கு தள்ள மாட்டேங்குது. இல்லை, நான் ஆன்மீகத்தில் இருந்ததால் வந்து நாங்கள் வந்து வாரம் சனிக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக அரியசனெலாம் ஐயப்பனுக்கு அந்த கற்பூரத்தெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து உத்திரஞ்சல் நல்ல முத்திய கூட ஐயப்பன் தான் நம்ம வேண்டுறோம். இந்த இடத்துல நான் என்னோட கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்ல என்னால் அந்த இடத்த வந்து மேட்ச் பண்ண முடியல என்னால். அங்கே கோயிலில் படிக்க சொல்ல அது ஈஸியாக இருந்தது. நடைமுறையாக பார்க்கலான்னா முடிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் அம்மா அப்பா கூட வந்து வாழ்ந்தாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் வர அன்றைக்கி நம்ம எடுத்து செய்கிறோம், அந்த வேலைகளை செய்கிறோம். என்னவோ இந்த விஷயத்தை மட்டும் என்னால் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். உங்களுக்காக இல்லாட்டியும் உங்கள் செல்விக்காகவாவது நீங்கள் மாறணும் இல்லையா? இல்லை, பண்ணணும். நேற்று கூட கிளம்பி நின்றுட்டேங்க. நேற்று கூட கிளம்பி தான் நின்றுட்டேன். நான் நேற்று கூட கிளம்பி பாபு ஷாப் போகணும், கிளம்பி நின்றுட்டேன். என்னால் வந்து அதுதான் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்த என்னால் பக்குவப்படுத்த முடியல. இப்போ என் பொண்ணுக்கிட்டே வந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா அளவு கடந்து இருந்துட்டோம். அந்த விஷயத்தில் அவளுக்கு வரக்கூடாது. திருப்பாவையில் ஒரு வரி இருக்கும், எத்தனை ஏலும் பிரிவாற்றற்கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாயின்னு. எவ்வளவுதான் பிரிவுகள் இருந்தாலும், எவ்வளவுதான் ரணங்கள் இருந்தாலும், சில பிரிவுகள் வந்து என்ன சொன்னாலும் அதை தேற்ற முடியாது, என்ன சொன்னாலும் ஆறுதல் அளிக்க முடியாது. ஒரே ஒரு தடவை உங்களை வந்து நான் கெட்டி பிடிச்சிக்கிறேன், தயவுசெய்து வாங்க. எனக்கே வந்து கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சரி செஞ்சுருவாரா. காலம் எல்லாத்தையும் மாற்றும். எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் மருந்து உண்டு. காலம் எல்லாத்தையும் மனைவி வந்து இந்த வீட்டில் தத்ரூபமாக உயிரோட்டமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, எனக்கு தற்கொலை எண்ணங்கள்லாம் வருதுன்னு, அதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. இங்கே உங்கள் மனைவியை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க சொல்லுங்கள்? கேட்க மாட்டேன். அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் விட்டுருங்க. தெய்வமாக வச்சு வழிபடுறீங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்துக்கே அவங்க வந்து கூடன்னு துணை புரிவாங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Satyabama Institute of Science and Technology, admissions open. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.